கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு செய்தி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உயிர்த்திருக்கிறார். இவர் நமக்கு சொல்லுகின்ற பாடம், சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே. ஏனென்றால் புனித சின்னப்பர் சொல்வது போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிர்க்காமல் போயிருந்தால் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையும் நாம் அறிவித்த நற்செய்தியும் வீணாக போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நம் மத்தியிலே அவர் மீண்டும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு சொன்ன வார்த்தை இதுதான், நான் உங்களை ஒருபோதும் தனியே விடமாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கின்ற ஒரு வாக்குறுதி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சின்னப்பர் சொன்னது போல, இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர் கடவுள், இவர் மனிதர் அல்ல. வார்த்தையை மாற்றி பேசுவதற்கு இவர் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுபவர். இவர் நான் மீண்டும் உங்கள் மத்தியிலே வருவேன், உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நிரந்தரம் அல்ல, அவை கடந்து போகக்கூடியது. எதுவும் நிரந்தரம் என்று பயந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியாது. உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கும், உடைந்த முட்டையிலிருந்தான் ஒரு கொஞ்சி வெளிவர முடியும், உடைந்த மொட்டுக்கள் தான் மலராக முடியும், உடைந்த பாறைகள் தான் சிலையாக முடியும். உலகத்திலே நமக்கு துன்பங்களும் துயரங்களும் ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வேதனை, இந்த பாடுகளும் அவருக்கு மரணத்தை கொடுத்து உயிர்ப்பை கொடுத்திருக்கிறது. எத்தனையோ பேர் கடவுளை போல மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். ஆனால் தான் கடவுளுடைய மகன் என்பதை உயிர்த்தெழுதின் மூலமாக நமக்கு எண்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் உயிர்த்தெழவில்லை, இறந்த மனிதர்களையும் அவர் உயிர்த்தெழ செய்தார். யாயூருடைய மகளை உயிர்த்தெழ செய்தார், லாசரை உயிர்த்தெழ செய்தார், ஒரு விதவை பெண்ணுடைய மகனை உயிர்த்தெழ செய்தார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எல்லாவற்றுக்கும் செய்தார். ஏனென்றால் தன்னுடைய உடலை கொடுப்பதற்கு முன்னதாகவே, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவன் எப்பொழுதுமே வாழ்வான், இறப்பே அவனுக்கு கிடையாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர். அவர் இறப்பதற்கு முன்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்காக நான் மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வந்திருக்கிறார். அந்த கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். நாமும் நம்முடைய திருமுழுக்கின் போதும், உறுதி பூசலின் போதும், திருநன்மை வாங்குகின்ற பொழுதும், திருமணத்தின் போதும் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை இந்த பாஸ்கா திருவிழா நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உயிர்ப்பு பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்விற்கும் நம்மை முன்னேற்றி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பாஸ்கா அறிவிக்கின்ற உண்மை செய்தி என்னவென்றால், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. வழியில் இருக்கிறோமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கடந்து வாருங்கள். துன்பத்தில் இருக்கிறீர்களா, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கடந்து வாருங்கள். கடனிலே இருக்கிறீர்களா, கடவுள் இருக்கிறார், அவர்களை கடன்களை பிடித்துக் கொண்டு எழுந்து வாருங்கள். நீங்கள் முடங்கி கிடப்பதல்ல, எழுந்து வருவதுதான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாதாளத்தை வென்று வெற்றி வீரராய் நம் மத்தியிலே இன்று உயிரோடு வந்திருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய அன்பினுடைய திருவிருந்திலே அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது இந்த பாஸ்கா விழா நமக்கு என்றென்றைக்கும் ஒரு வல்லமை தருகின்ற, வழி கொடுக்கின்ற ஒரு விழாவாக மாறும். இயேசு கிறிஸ்துவோடு நாமும் உயிர்த்தெழ முயற்சி செய்வோம். அப்படி எழுந்தோமானால் என்றென்றைக்கும் கடவுளோடு இருக்கின்ற பேரின்ப பெற்றினை நாம் பெற முடியும். வாருங்கள், அவரோடு உயிர்ப்போம், அவரோடு வாழ்வோம், அவரோடு இருப்போம்.